ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட பிஎஸ்என்எல்ல இருந்து நமக்கு ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 100 கவர்மெண்ட் ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் டெலிகாம் ஆபீசருங்கிற போஸ்ட்டுக்கு இந்த ஜாபுக்கு உங்களுக்கு சேலரி 40,500 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சிட்டுனா உங்க லைஃபே செட்டில்ட் ஆன மாதிரி தான். இந்த வீடியோல நம்ம இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது, ஏஜ் லிமிட் என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கிளியரா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு பிஎஸ்என்எலோட ஹெட் ஆபீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 26 May 2026 அன்னைக்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் டெலிகாம் ஆபீசர் டெலிகாம் இன் பிஎஸ்என்எல் ஃப்ரம் ஓபன் மார்க்கெட்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2026 நோட்டிபிகேஷன் தான் இது. ஓபன் மார்க்கெட்ல தான் கேண்டிடேட் சூஸ் பண்றாங்க. சோ பிஎஸ்என்எல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம், ஃப்ரெஷரா இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ் எல்லாத்தையும் கரெக்டா மேட்ச் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட்டா 4 June 2026 அன்னைக்கு ஓபன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா உங்களுக்கு 3 July 2026 வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இன் பிட்வீன்ல உங்களுக்கு 1 month டைம் கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் ஏதாவது அவங்களோட அப்ளிகேஷன்ல கரெக்ஷன்ஸ் இருக்குங்கிற பட்சத்துல அவங்களுக்கு அந்த கரெக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு கரெக்ஷன் விண்டோ உங்களுக்கு 4 July 2026 அன்னைக்கு ஓபன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து உங்களுக்கு 1 week பீரியட் அந்த எடிட்டிங் விண்டோ ஓபன்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 11 July 2026 வரையும் ஓபன்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்றப்ப ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா இந்த பீரியட்குள்ள கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்பே கரெக்டா எல்லாம் கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸுக்கு சிபிடி டெஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட்லாம் அப்ப அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இவங்க கொடுத்திருந்த ஜூனியர் டெலிகாம் ஆபீசர் போஸ்ட்டுக்கான 100 வேகன்சிஸும் டோட்டலா எத்தனை ஸ்டேட்ல எங்க எவ்வளவு வேகன்சி இருக்குங்கிறத இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க இந்த ஜாப்க்கான சேலரி டீடைல் கொடுத்திருக்காங்க. இனிஷியலா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சேலரி 16,400 இருந்து மேக்ஸிமம் 40,500 rupees வரையும் உங்களுக்கு சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 21 சர்க்கிள்ஸ்ல ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க உங்களுக்கு எந்த ஸ்டேட்ல நீங்க வரீங்களோ அதுக்குள்ள ப்ரியாரிட்டி வச்சு அப்ளை பண்றப்பே சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளை பண்றப்ப டோட்டலா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க 21 சர்க்கிள்ஸையும் வச்சு அப்ளை பண்ணுங்க. அப்பதான் நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா நம்ம தமிழ்நாடை வச்சிருங்க, அதுக்கடுத்து அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க அதர் ஸ்டேட்ல செலக்ட் ஆனா கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிரான்ஸ்பர் வாங்கிக்கலாங்கிற மாதிரி தான் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணா நீங்க கம்பல்சரி இந்தியன் நேஷனல் சிட்டிசனா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் தான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் கீழே கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட்கான டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா மினிமம் நீங்க 20 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 30 இயர்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க உங்களுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜ் ரிலாக்சேஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. அன்ரிசர்வ் இடபிள்யூஎஸ் ஓபிசி சிஎல் கேண்டிடேட்ஸ்க்கு 30 இயர்ஸ் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. ஓபிசில நீங்க என்சிஎல் கேண்டிடேட்டா இருக்கீங்கிற பட்சத்துல உங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க 33 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 35 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ்க்குலாம் நார்மலா இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு அன்ரிசர்வ் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. அதுல ஓபிசில என்சிஎல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 13 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 15 இயர்ஸ் வரையும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. இதே நீங்க பிஎஸ்என்எல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவங்களோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா பீரியட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. இது இல்லாம அதுல நீங்க ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 8 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பிஎஸ்என்எல் எம்ப்ளாயில நீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 18 இயர்ஸ் எக்ஸப்ஷன் கொடுத்திருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ல எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 இயர்ஸ் மேக்ஸிமம் நீங்க 50 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க மேல கொடுத்திருக்க ஏஜுக்கு ஏதாவது கிளைம் பண்றீங்கன்னா அதுக்குள்ள உங்களோட ப்ராப்பரான லைக் உங்களோட 10th 12th சர்டிபிகேட் இதெல்லாம் நீங்க ப்ரூஃபா வைக்க
வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதர் சர்டிபிகேட்ஸ் லைக் ஹாரோஸ்கோப், முனிசிபல் கார்பரேஷன்ல நீங்க வாங்கின சர்டிபிகேட், சர்வீஸ் ரெக்கார்டு இதெல்லாம் நீங்க ஏஜ் ப்ரூஃபுக்கு வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களோட 10th 12th எக்ஸாம்ஸ்ல ஸ்கோர் பண்ணி யூனிவர்சிட்டி ஆர் காலேஜஸ்ல கொடுத்த சர்டிபிகேட்ல இருக்க டேட் ஆஃப் பர்த்தை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கம்யூனிட்டிக்கு ஏதாவது கிளைம் பண்றீங்கனாலும் அதுக்கு உங்களோட கேஸ்ட் சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓபிசில ரிசர்வ் பண்ணிருக்க போஸ்டிங்ஸ் எல்லாம் நான் கிரிமினல் லேயர்ல வரவங்களுக்கு மட்டும் தான் அப்ளிகேபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கிரிமினல் லேயர்ல வர கேண்டிடேட்ஸ் அப்ளிகேபிள் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யூஆர் கேட்டகரியில தான் கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்றப்ப கேட்டகரி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த சிச்சுவேஷன்லயும் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு இந்த ஜாப்க்கான செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப்ல உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. டோட்டலா உங்களுக்கு 3 ஹவர்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 1ல உங்களுக்கு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2லயும் உங்களுக்கு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ்ல தான் கொஸ்டின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 3ல உங்களுக்கு ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ள சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு கிளாஸ்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லா மெரிட் லிஸ்ட் பேசிஸ்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெரிட் லிஸ்ட் வர கேண்டிடேட்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்க இங்க ஒர்க்கிங் எம்ப்ளாயா இருக்கீங்க, நீங்க ஷார்ட் லிஸ்ட் செலக்ட் ஆயிட்டீங்கிற பட்சத்துல நீங்க உங்களோட ஓல்டு போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு இவங்க எந்த ரெஸ்பான்சிபிளும் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் டெஸ்ட் வரையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்க பழைய போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு மல்டி சாய்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு 3 ஹவர்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 1 இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல உங்களுக்கு 200 மார்க்ஸ்க்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2 இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல உங்களுக்கு 200 மார்க்ஸ்க்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட் செக்ஷன் 3 உங்களுக்கு 80 மார்க்ஸ்க்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா இது உங்களுக்கு 3 ஹவர் டியூரேஷனுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 480 மார்க்ஸ்க்கு 120 கொஸ்டின்ஸா கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஈச் கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு 4 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இங்க சிலபஸோட டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ்ல நடக்கிற செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 ஃபுல்லாவே உங்களோட டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ஆன்சருக்கு 4 மார்க்ஸும் ராங் ஆன்சருக்கு 1 மார்க் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கா ஈச் பேப்பர்ல நீங்க 40% மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்க, பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க 35% மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் குவாலிஃபைங் மார்க் தான். நீங்க மெரிட் லிஸ்ட்ல வந்தாதான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கும். ஃபைனல் மெரிட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல வர கேண்டிடேட்ஸ்க்கு தான் போஸ்டிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான பாண்ட் அண்ட் ட்ரைனிங் ப்ரொபகேஷன் பீரியட் டீடைல்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு 6 lakhsக்கு பாண்ட் பீரியட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணி ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் 5 years நீங்க கம்பல்சரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அதுக்குள்ள நீங்க பிரேக் பண்ணிட்டு வேற ஜாபுக்கு போறீங்கன்னா நீங்க 6 lakhs பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலா உங்களுக்கு 2 year பீரியட்ஸ் ப்ரொபகேஷன் பீரியட் ட்ரைனிங் பீரியடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்னென்ன ட்ரைனிங் கொடுப்போங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு phase 1 ட்ரைனிங் 10 week இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு ட்ரைனிங் உங்களுக்கு 4 weeksக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. phase 2ல உங்களுக்கு ட்ரைனிங் 6 weeksக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு சீனியாரிட்டி பேசிஸ் கொடுத்திருக்காங்க. இதுல உங்களை எப்படி சீனியாரிட்டி பேசிஸ்ல எடுப்போங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. 60% நீங்க ஸ்கோர் பண்ணிருக்க மார்க்கை வச்சும் 40% உங்களோட ட்ரைனிங்ல நீங்க ஸ்கோர் பண்ணிருக்க மார்க்கை வச்சும் உங்களுக்கு சீனியாரிட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் 2 or more கேண்டிடேட் சேம் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னா அதுல டேட் ஆஃப் பர்த்ல யார் சீனியாரிட்டியா இருக்காங்களோ அவங்களுக்கு சீனியாரிட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாம் ஃபீஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா அன்ரிசர்வ் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 2000 rupees அப்ளிகேஷன் சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 100 rupees அப்ளிகேஷன் சார்ஜஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுலாம் யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா எந்த சிச்சுவேஷன்லயும் உங்க அமௌண்ட் ரீஃபண்டபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்றப்பே கரெக்டான டீடைல்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி எல்லாம் கரெக்டா கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் ஓடிபி வரும். ஓடிபி ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட அப்ளிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணணுங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒயிட் பேக்ரவுண்டோட உங்களுக்கு ஜேபிஜி ஃபார்மேட்ல 20 to 50 KB குள்ள இருக்க மாதிரி ஒரு போட்டோ வச்சுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட சிக்னேச்சர் ஜேபிஜி ஃபார்மேட்ல 10 ல இருந்து 20 KB குள்ள வச்சுக்க சொல்லியிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு உங்களோட 10th மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட், கன்சல்டேஷன் மார்க் சர்டிபிகேட், போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு,
பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ், ஓட்டர் ஐடி, நீங்க ரிசர்வேஷன்ஸ் ஏதாவது கிளைம் பண்றீங்கன்னா அதுக்குள்ள கம்யூனிட்டி சர்டிபிகேட், மெடிக்கல் சர்டிபிகேட், பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள மெடிக்கல் சர்டிபிகேட் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்களை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எடிட்டிங் விண்டோ பத்தி டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. 7 டேஸ்க்கு ஓபன்ல இருக்கும். எப்படி நீங்க எடிட் பண்ணணுங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கான சென்டர் டீடைல் கொடுத்திருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 27 சிட்டிஸ்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அதோட டீடைல்ஸ் எல்லாம் கீழே கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாமுக்கு போறதுக்கான அட்மிட் கார்டு எப்படி அவங்களோட வெப்சைட்ல டவுன்லோட் பண்றதுங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப் ஃபுல்லா மெரிட் பேசிஸ்ல தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்து உங்ககிட்ட ஏதாவது ஃபைன் பண்ணாங்கன்னா அவங்க இமீடியட்டா டெர்மினேட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸஸ் எல்லாம் பே பண்ணதெல்லாம் ரீஃபண்டபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க பிடெக்ல டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், ரேடியோ, கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்ச கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆர் நீங்க எம்எஸ்சில எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க படிச்ச டிகிரி கவர்மெண்டால ரெகனைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் ஆர் யூனிவர்சிட்டியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்குள்ள சிலபஸஸ் பத்தி இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ்ல உங்களுக்கு செக்ஷன் 1, செக்ஷன் 2க்குள்ள சிலபஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்குள்ள சிலபஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாமே இந்த நோட்டிபிகேஷன்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் சிட்டிஸ் எங்கெங்க நடக்குதுங்கிறத கொடுத்திருக்காங்க. நம்ம சென்னையில கண்டக்ட் பண்றாங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், இவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.